வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் வதங்கினா போதும். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டால் அதையும் 1 நிமிஷம் வதக்கி விடலாம். சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் நான். சின்ன தக்காளி 4 சேர்த்திருக்கேன். பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. அது ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். இதில் எண்ணெய் சேர்த்த தேவையில்லை. எண்ணெய் சேர்த்தாமையே எல்லாமே வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் வதக்கி விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கணுன்னுட்டு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். அதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு சம்பா மீன் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கு ஆறி பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், சின்ன மூடி அரை மூடி தேங்காய் இது சேர்த்து இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக. இதுக்கு ஒரு 50 ml தண்ணி ஊற்றினா போதும். தக்காளி சேர்த்துறதுனால நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு 50 ml மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் வெந்தயம், 5 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் வெங்காயம் 1. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இது 3 சேர்த்துட்டு இந்த பச்சை ஸ்மெல், இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம சேர்த்துறது மீன் சம்பா மீன் சேர்த்துறேன் நான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதில் புளி கரைசலை சேர்த்திக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழ சைஸு புளி எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி ஊற்றிக்கணும். உங்களுக்கு புளிப்பு நீங்கள் கம்மியாக சேர்த்துறவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ புளிப்பு அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்கும். ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிட்டு உப்பு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். நான் 1/2 kg சம்பா மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது. இப்போ நம்ம இதில் மாங்காய் சேர்த்திக்கணும். மாங்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த மாங்காய் மீன் குழம்பு. மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்திக்கலாம். மீன் போட்டு ஒரு 2 கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 2 கொதி, அப்படி இல்லைன்னா 2 நிமிஷம். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலைன்னா மாங்காவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு, சம்பா மீன் குழம்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.